எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, காரைக்குடி ஸ்டைலில் ஒரு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தொட்டுக்க பார்க்க போகிறோம். காரைக்குடியிலலாம் ஒரு விசேஷனாலோ இல்லை யாராவது விருந்தாடி வந்துட்டாலோ இந்த டிஷ் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு தான். இதுக்கு பேர் வெங்காயக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பெருஞ்சீரகம், ஜீரகம், பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம். எண்ணெய் சட்டி சூடானால் போதும். சும்மா நம்ம ரோஸ்ட்டெல்லாம் பண்ண வேணாம். சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு 1 ஸ்பூன் கசகசா அதையும் அப்படியே போட்டு சூடு ஏறுற அளவுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அந்த எண்ணெய் சட்டியில் இருக்க சூட்லேயே நம்ம எடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுதான் அதுக்கு காரத்துக்கு தேவையானது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. வறுத்துட்டு ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுக்குங்க. கூட சேர்த்து தேங்காயும் 1 கப் போட்டுக்குங்க. நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 4 பெரிய வெங்காயம் நைஸாக அரைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, பிரியாணி இலை 1, வேறு எதுவும் போட்டாக்கா மசாலா வாசனை அதிகமாக இருக்குன்றதுனால வேறு எதுவும் போடுறதில்ல. கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு, பெருஞ்சீரகம் பொரிஞ்சோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அடுத்தது தேவையான அளவு கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இதில் மெயினாக அவங்க சேர்க்குறது உருளைக்கிழங்கு. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், மீடியம் சைஸில் இருக்கிறது. அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அதில் ஊற்றிடணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. அரைச்சி வச்சுக்க ஊற்றி நமக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்துட்டோம், அதனால் எல்லாம் பச்சை வாசனைலாம் இருக்காது. நம்ம தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு கொதிக்க வச்சு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். ஒரு 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி 5 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சு கொடுத்துடலாம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம்.